உங்கள் ஊரில் பவர் கட் இருக்கிறதா என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதிலை கேட்கலாம். லாஸ்ட் 1 வீக்கா ஒரே ப்ராப்ளம் கரண்ட். இது ஈவினிங் 8:30 போனால் 4:30, 4 o'clock, 5 o'clock ஏர்லி மார்னிங் ஆகிடுது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் பார்க்க நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அது தாத்தா காலத்து டிரான்ஸ்ஃபார்ம். அதை மாற்றாமல் அடிக்கடி எரிஞ்சிக்கிட்டு ஏன்னா போகிற வர வண்டியெல்லாம் அப்படியே நெருப்பு அப்படியே தான் ஆகுது. அது மேலே வந்துச்சுன்னா என்ன ஒரு நாள் ஒரு 2-3 பேர் செத்துருவாங்க. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், அது ப்ளீஸ் அதை மாற்றுங்க. அதை மாற்றி ஒரு வழி கொண்டு வாங்க. புது கவர்மெண்ட் வந்தவொடனே எல்லாம் மாற்றிடுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் சரியாக ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகல. இங்கே கரண்ட் ப்ராப்ளம் ஒரு வாரமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்களாம் ரொம்ப கரண்ட் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட வராங்க. வீட்டில் வாஷிங் மிஷினு, ஃபேனு எதுவுமே ஓட மாட்டேங்குதா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கொஞ்சம் இது எங்களுக்கு நடவடிக்கை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வராங்க, பார்க்குறாங்க, அப்புறம் ஒன்றும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பகல்லையும் கரண்ட்டே இல்லை. நைட் டைமில் 8 மணிக்கு மேலே வேலையே செய்ய முடியல எங்களால். நைட்டு ஃபுல்லாகவும் கரண்ட் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் கடையெல்லாம் மூடிட்டு நாங்கள் சீக்கிரமாக மூடிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு நாங்களாம் ஆளாகிருக்கிறோம் கரண்ட் இல்லாதால. ஒரு வாரமாக இந்த ஏரியாவில் பயங்கரமான கரண்ட்டு கட்டு. வருது, டக்குன்னு போகுது. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. மக்களுக்கு ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. இதுக்கு தீர்வு அரசாங்கம் சீக்கிரமாக எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த மின்சாரத்துறை அதிகாரிங்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் போகுது, அப்புறம் திருப்பியும் கட் ஆகிடுது. ஆனால் நைட் நேரத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வராங்க, அவங்களும் ஏதாவது சரி பண்ணுறாங்க, உடனே அது ஏதோ ஒன்று ஃபால்ட் ஆகிடுது. அது விட்டு தான் வருது. அது ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் மெயினாக கட் ஆகிறது. ஒரு 10 மணிக்கு கட் ஆகிடுச்சுன்னா 1 hour வராமல் இருக்கும். திருப்பி ஒரு 10 நிமிஷம் வரும், திருப்பி கட் ஆகும். திருப்பி 12:30 இந்த மாதிரி டைமிங் போயிட்டே தான் இருக்குது. இப்போ டே டைம்லேயும் சேம் அதே தான் நடந்துட்டு. நம்ம கூலரில் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற பொருள் எல்லாமே கெட்டு போய் தான் இருக்குது. இப்போ நமக்கு திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருக்கு, 2 டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருக்கு. இது வரைக்கும் கால் பண்ணுறோம், எடுக்கிறாங்க, வராங்கன்னா செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகாமல் தான் இருக்குது. இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக அப்படி தான் போயிட்டுருக்கு.